புதுச்சேரி மாநிலத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேட்புமனுக்கள் வாபஸ் பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். 30 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் கடந்த 29ஆம் தேதி நிறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 366 வேட்பாளருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று மாலை 3 மணியுடன் இந்த வேட்புமனுக்கள் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நேரம் ஆகும். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் போது என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே விதிமுறைகள் தான் இன்று வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்காக செல்லக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவருடைய ஏஜென்ட்டுகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 மையங்களில் இந்த வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. இதனையொட்டி அனைத்து மையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை 3 மணி வரையும் இதனுடைய கடைசி நேரம் என்பதனால் இதைத் தொடர்ந்து இன்று மாலை புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியல் புதுச்சேரி மாநில தேர்தல் துறையினால் அறிவிக்கப்பட இருக்கின்றன. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதரன் ரகுமான்.